₹1000 கோடி சாம்ராஜ்யம். தோனி சத்தமே இல்லாம பிசினஸ்ல என்ன பண்ணிருக்காருன்னு நம்ப முடியல. இது சும்மா கிரிக்கெட் நியூஸ் இல்லங்க. கிரிக்கெட்டை விட பெருசா நம்ம சென்னை கனெக்ஷனோட இப்போ உங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய பாடம் இருக்கு. இப்போ எல்லாரும் தோனி ஒரு கிரிக்கெட் சூப்பர் ஸ்டாரா தான் பார்க்கறோம் இல்லையா? ஐபிஎல்ல நம்ம சென்னை அணிக்கு அவர் ஒரு பெரிய பலம். ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? அவர் கிரிக்கெட் விளையாடிட்டே அவரோட எதிர்காலத்தை கவனத்துல வச்சு பிசினஸ் உலகத்துல ஒரு மெகா கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. பல கோடி முதலீடுகளை ரகசியமா செஞ்சுட்டு வராரு. விளையாட்டுன்னு பார்த்தா அவருக்கு மும்பை கொல்கத்தா கிடைக்க சான்ஸ் இருந்தோம். நம்ம சென்னை மேல இருக்கிற பாசத்துல இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து டீம்ல சென்னை அணியை தான் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நம்ம ஊர் பிரியாணிக்கு அவர் பண்ண உதவி தாங்க ஹைலைட்டு. ஒரு சின்ன கடைக்காரர் சொன்ன மேரிவாலி பிரியாணி ஐடியா அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் உடனே 32 கோடியை முதலீடு பண்ணியிருக்காரு. வேற யார் இந்த மாதிரி பண்ணுவாங்க? அவர் சும்மா முதலீடு செய்யலங்க, கரெக்டா மக்கள் டிஸ்கவுண்ட் இல்லாம பிரியாணி ஆர்டர் பண்றாங்கன்னு பார்த்து தான் செஞ்சிருக்கார். இப்போ இந்த பிரியாணி பிராண்ட் இந்தியா முழுக்க 22 கிளைகள் துபாய், இங்கிலாந்து, ஜப்பான் வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கு. யோசிச்சு பாருங்க, பிரியாணி பிசினஸ்லயே 70% வருமானம். இன்னொரு பெரிய விஷயம், நம்ம சென்னை கருடா ஏரோஸ்பேஸ் ட்ரோன் கம்பெனில சத்தமே இல்லாம 5 கோடியை முதலீடு செஞ்சு இன்னைக்கு அந்த கம்பெனி 100 கோடி முதலீட்டை திரட்ட உதவி இருக்கார். அவர் எங்க போனாலும் நம்ம சென்னை கனெக்ஷனை விடவே மாட்டார் போல. இப்படி ஒவ்வொரு பிசினஸ்லயும் அவர் பொறுமையா கேட்டு அப்புறம் முடிவெடுத்து இப்போ அவர் முதலீடு செஞ்ச கம்பெனிகளின் மதிப்பு மட்டும் 1000 கோடிக்கு மேல போயிருக்கு. இதுதாங்க தோனி ஸ்டைல். கிரிக்கெட்டுக்கு பிறகு அவர் முழுசா இந்த பிசினஸ் உலகத்துல தான் கோலோச்ச போறாருன்னு தெரியுது. தோனியோட இந்த தல பிசினஸ் ஐடியால உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? பிரியாணியா, ட்ரோனா? லைக் பண்ணிட்டு இந்த ஆச்சரியமான விஷயத்த உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 1000 கோடி சாம்ராஜ்யம் எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுதா?